தான். நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விளங்குதா? இது ஆலயத்திலே வைக்கப்பட்ட பாத்திரங்கள். அது ஒரு முக்கியமான பாத்திரங்கள், அது ஒரு விலையேற பெற்ற பாத்திரங்கள். அங்கே சில ஒழுங்குகளின்படி, தேவனுடைய கட்டளையின்படிதான் அந்த பாத்திரங்கள் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய கட்டளையின்படிதான் அந்த பாத்திரங்கள் செய்யப்பட்டது. தேவனுடைய விருப்பத்தின்படி அங்கங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அது பிறகு ஆலயமாக மாறி அந்த ஆலயத்திலே மிகவும் முக்கியமான ஒரு இடத்திலே இந்த பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை யாரும் வெளியே எடுத்துக்கொண்டு போக முடியாது. அது ஆலயத்துக்கு சொந்தம், அது ஆண்டவருக்கு சொந்தம், அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ராஜா அந்த தேசத்திலே வந்து அந்த ஆலயத்தின் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனதும் அல்லாமல், எந்த ஆலயத்திலே அந்த பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த ஆலயத்திலே அது பயன்படுத்தப்படாமல் அந்நிய தேவனுடைய ஆலயத்திலே கொண்டே தான் ஆராதனை செய்கிற, தான் வணங்குகிற அந்த ஆலயத்திலே கொண்டே இந்த பாத்திரங்களை அவன் பயன்படுத்த வலிக்கிட்டான். இந்த பாத்திரங்கள் அங்கே ஆராதனைக்குரியது அல்ல. ஆனால் அவன் அதை கொண்டே அவன் எடுத்துட்டு போனவன் சும்மா வச்சிருப்பானா? எடுத்துக்கொண்டு போனது சும்மா சாமான் இல்ல, மிக முக்கியமான பாத்திரங்கள், வெளியேற பெற்ற பாத்திரங்கள், மதிப்புக்குரிய பாத்திரங்கள். அதுகள் எடுத்துக்கொண்டு போய் தஞ்ச சாமிக்கு முன்னால வச்சு இவ அந்த பாத்திரங்கள்ல என்னென்ன காரியங்களை செய்திச்சிடுமோ அதுகளை விட அவனு தஞ்ச கோயில்ல கொண்டே வச்சு அந்த பாத்திரங்களை பயன்படுத்த வலிக்கிட்டான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே மறுபடியும் அந்நிய தேவனுடைய தேசத்திலே தேவர்களிடத்தில் இருந்த அந்த பாத்திரம் எஸ்ரா நெகேமியா போன்றவருடைய காலத்திலே அது மறுபடியுமாக எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. இது பைபிள் சரித்திரம். ஒருக்கா களவாடப்பட்டு கொண்டு போய் அந்நிய தேசத்தில் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அந்த பாத்திரங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. அது வேற கதை. ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற விடயம், அந்த பாத்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு அந்நிய தேவனுக்கும் அந்நிய காரியங்களுக்கும் அந்நிய விடயங்களுக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்டது. இதை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்ப அந்த பாத்திரம் இன்றைக்கு என்ன? அந்த பாத்திரம் இன்றைக்கு எங்களிடத்தில் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகள்ல தேவனாலே பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த பாத்திரம், தேவன் உபயோகத்துக்காக தயார் செய்யப்பட்ட படைத்த அந்த பாத்திரங்கள் இன்றைக்கு என்ன நடத்தப்படுகிறது? பிசாசினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு, பிசாசினாலே எடுத்துக்கொண்டு போகப்பட்டு பிழையான முறைகளுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த பாத்திரங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆலயம் அங்கே இருந்தது. ஆனால் ஆலயத்தில் என்ன இருக்கையில? பாத்திரங்கள். சொல்லுங்க, ஆலயத்தில் என்ன இருக்கையில? பாத்திரங்கள் இருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுதும்போது சொல்றார், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கு. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய ஆலயத்திலே தான் அந்த பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளால் தேவன் அந்த பாத்திரத்தை வச்சிருக்கிறார். சில பேர் ஆலயமாக இருக்கிறார்கள், ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே தேவன் வச்ச பாத்திரம் என்ன செய்யப்பட்டு விட்டது? அகற்றப்பட்டு பறி போயிட்டு, இல்ல களவு போயிட்டு, இல்லாட்டிக்கு பறி கொடுத்து விட்டார்கள், இல்ல அவன் பைபோசா எடுத்துக்கொண்டு போன நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த பாத்திரம் என்ன? ஏன் அந்த பாத்திரம் அவ்வளவு முக்கியமானது? ஏன் அந்த பாத்திரத்தை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? ஏன் அந்த பாத்திரம் பறிபோகாமல் பார்க்க வேண்டும் என்கிறதை நாங்கள் மிகவும் இந்த காலவழியில் தியானித்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அந்த பாத்திரம் என்கிறது வேற யாரும் அல்ல, வேற எதுவும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே மறைமுகமாக சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் தான் தேவனுடைய என்னவாக இருக்கிறோம்? பாத்திரமாக தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறீர்கள். சில வேளைகள்ல அந்த பாத்திரங்கள் எப்படி சிறையாக்கப்பட்டதோ, வெளியாக்கப்பட்டதோ, கொண்டு போகப்பட்டதோ, அதே போலதான் இன்றைக்கு ஆலயத்திலும் சில பாத்திரங்கள் இருக்கிறார்கள். சில பேர் ஆலயத்தை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? சொல்லுங்க. சில பேர் சர்ச்சை விட்டு என்ன செய்துட்டாங்க? பிசாசு சில பேர் எங்க கொண்டு போயிட்டான்? சர்ச்சை விட்டு வெளியே கொண்டு போயிட்டான். எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிகவும் அருமையான ஒரு ரட்சிப்பை பெற்று, அருமையான ஒரு ஊழியத்தை செய்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளா இருந்த மனிதர்கள் கூட இன்றைக்கு ஒரு சில காரணங்களினாலே, ஒரு சில விடயங்களினாலே அவர்கள் ஆலயத்தை விட்டு அவர்களை
தூரமாக்கி விட்டார். சில பேருடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம், சில சபைகளில் தேவ பிரசன்னம் அப்படியே பறிபோச்சு. ஆலயம் இருக்கிறது, ஆனால் அங்கே என்ன இல்லை? தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இல்லாட்டி அங்க ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் சகலமும் இயங்கிக் கொண்டிருக்கும். தேவ பிரசன்னத்தை பிசாசானவன் என்ன செய்து விட்டார்? எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவன் எடுத்துக்கொண்டு போய் அவன் எந்த சாமி எடுத்துட்டு போனான் அந்த சாமியை வச்சு அவன் பிரசன்னம், அங்கால பிரசனங்கள் நல்லா இருக்கு, வழிநடத்தல்கள் நல்லா இருக்கு. விளங்குதா? இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள இருந்து சத்துருவினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. விளங்குதா? அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன காரியங்கள் என்ன என்கிறதைத்தான் இந்த காலவெளியில நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? உங்களுக்குள்ள அது சிறைப்பிடிக்கப்பட்டு போனால் உங்களால மீட்டு கொண்டு வர முடியும். உங்களால நீங்கள் அதை திரும்ப கொண்டு வர வேண்டாம். அது இல்லாம நீங்கள் ஆலயத்துக்கு இருந்து ஒன்று நடக்க போறீங்க. அது ஆலயத்துக்குரிய பாத்திரம் ஆலயத்தில் இருக்க வேண்டும். அது அந்நிய கைகளுக்கு போகக்கூடாது. அது புறஜாதிகள்கிட்ட இருக்கக்கூடாது. அது தேவன் உங்களுக்கு என்று அந்த காரியம், அது உங்களோட நீங்க வச்சிருக்க வேண்டும். ஆனா அந்த